இந்த நவராத்திரி சீரியஸை ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு கந்தரப்பம். இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் உளுந்து எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணின அரிசி பருப்பில் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்ததும் இதை தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா மாவு அரைச்சதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு 2 கப் பச்சரிசிக்கு 1.5 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இல்லை 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி மாவு ரெடி ஆனதும் சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மாவு ஊற்றி 2 நிமிஷத்துலேயே அப்பம் நல்லா உப்பி மேலே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்ததும் இதை மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆக விட்டுருங்க. நல்ல லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் அப்பத்தை வெளியே எடுத்துடலாம். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து அதே மாதிரி ஒவ்வொன்றா ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோதான், சூப்பர் அண்ட் டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் கந்தரப்பம் ரெடி. நீங்களும் வரப்போகிற நவராத்திரி அண்ட் அடுத்தடுத்த ஃபெஸ்டிவலுக்கு விதவிதமான பாரம்பரிய ஸ்வீட் ரெசிபிலாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.